அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, ஜோதிடம் மற்றும் நியூமராலஜி. சரி, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு முக்கியமான இதை பரிமாறிக்கொள்கிறேன். அதாவது சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம், அது தாமதமாகுது. சில முயற்சிகள் எடுக்கிறோம், தாமதமாகுது. அல்லது பணம் சேமிக்க முயற்சி பண்ணுறோம், அதுலேயும் தாமதமாகுது. மற்றும் கடன் பிரச்சனைகள் உயர்ந்து கொண்டே இருக்குது. கடனை தீர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் கடன் உயர்ந்து கொண்டே இருக்குது. அப்படின்னும் போது இது எல்லாமே குடும்ப சூழ்நிலையையும் மன சூழ்நிலையையும் மாற்றிக்கொண்டே இருக்கும், கஷ்டத்தில் கொண்டு போயிட்டே இருக்கும். சரி, இது எப்படி நம்ம தடுப்பது? ஸோ இதற்காக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி, அதாவது ஜோதிடம், எண்கணிதம். ஸோ இது என்னன்னு சொன்னாக்கா, இது மட்டும் மாற்றும்னு நான் சொல்லலை. இதை நீங்கள் பார்த்து உங்களோட பயணத்தை தெரிந்து கொள்வதனால் நீங்கள் பயணத்தை சரியாக சீர்படுத்தி கொள்ள முடியும். சரி, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் சார், எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு. சரி, ஆக்சுவலி இது என்னன்னாக்கா, நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அன்றைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் இன்றைக்கு புதுசாக உருவாகும். சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் அதற்கு பிற்பாடு உள்ள நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க, வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதற்கு தடைகள் என்னென்ன உருவாகிட்டுருக்கு? தடைகள் எப்போதுமே உருவாகி கொண்டிருக்கும். நம்ம வெற்றியை தேடும் போது தடைகளும் உருவாகும். ஸோ அதுக்கான விஷயங்களை பின்பற்றி தெரிந்து கொண்டு நம்ம அடுத்த கட்ட முயற்சி பண்ணணும். பார்த்திங்கனாக்கா, கேப்டன்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு வாட்டி படித்து முடித்தாலும் அவங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை பயிற்சி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதில் அவங்க வெற்றி அடைஞ்சால் தான் மறுபடியும் அவங்க ஃப்ளைட் ஓட்ட முடியும். ஏன் அப்படின்னாக்கா, அதை நம்ம ஞாபகப்படுத்துவதற்கு, நம்ம படித்ததையும் நம்ம முயற்சி எடுக்கிறதையும் நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் இந்த ஜோதிடத்தை மட்டும் ஒரு முறை பார்த்தால் பத்தாது, சரிங்களா? நீங்கள் பார்க்கக்கூடிய எத்தனை முறைக்கு பார்க்குறீங்களோ அதுக்கு வேண்டிய சொல்யூஷனை நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதை பெற்று இன்றைய வரை நிறைய பேர் இதை பார்த்து தெரிந்து அவங்க தன்னுடைய இந்த கஷ்டங்களெல்லாம் எதிர்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி அனைவரும் வெற்றி அடைவதற்கு வழிகாட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் தாராளமாக என்னை அணுகலாம். என்னுடைய கான்டாக்ட் பயோவில் இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.